Vannakkam guys, welcome back to our channel AIT Tech Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு earning video தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு earning method தான் பார்க்க போறோம். இந்த மெத்தடோட பேர் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா affiliate marketing. Affiliate marketing அப்படினா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க just ஒரு லிங்க் அனுப்பி நீங்க ஒரு ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ணி அதை யாரா பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படினா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். பட் அது நீங்க எப்படி யூஸ் பண்றது, எந்த அளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண முடியும், எந்த அளவு earn பண்ண முடியும், எப்படி அதை பே அவுட் பண்ண முடியும், அதாவது எப்படி withdraw பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்கலாம். எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல போய் இந்த இத பண்ண முடியும் affiliate marketing அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். சோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பல டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எந்தெந்த ஆப்ஸ் பெஸ்ட் அப்படிங்கறதையும் பார்ப்போம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா கீழ கூடிய லைக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன அப்படிங்கறத சின்னதா ஒரு உங்களுக்கு சொல்லிடுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் போறீங்க, இ-காமர்ஸ் வெப்சைட் போறீங்க, அமேசானா இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டா இருக்கலாம், இன்னும் பல வெப்சைட்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் போறீங்க, அங்க ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்க, அதை உங்களோட ஐடி வச்சு நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணி அதை யாரா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதில் வரக்கூடிய ஒரு சின்ன கமிஷன், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு கமிஷன் இருக்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் ஒரு கமிஷன் இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு கமிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் ரேட் படி உங்களுக்கான கமிஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமேசான் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பல வெப்சைட்ஸில் இருக்குது. இப்போ அமேசான்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சில உங்களுக்கு ப்ரூஃப்ஸ்லாம் தேவை. நிறைய ப்ரூஃப்ஸ் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பேங்க் ஐடிலாம் கொடுத்து தான் ஜாயின் பண்ண முடியும். இது இல்லாமல் சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸ் மூலயமா சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஜாயின் பண்ணால் போதும். அதுக்கடுத்து நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம மற்றவங்களுக்கு தான் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்களே கூட உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது மூலயமா சின்ன ஒரு கேஷ்பேக் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுக்குமே சில ஆப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் எங்கேருந்து லிங்க் ஷேர் பண்ண முடியும், எந்த ஒரு இதில் லிங்க் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஏர்ன் பண்ண முடியும். முக்கியமாக உங்கள் வெப்சைட்டுக்கு அதிக டிராஃபிக் வருது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ அமேசானில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் எடுத்துட்டீங்க, இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் எடுத்துட்டீங்க, அங்கேருந்து உங்களோட லிங்க்கை நீங்கள் உங்களோட வெப்பேஜில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ யாராவது உங்களோட வெப்பேஜ் வந்து பார்க்குறாங்க, ஒரு நியூஸ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு ஆகட்டும், ரைட் சைடு ஆகட்டும், பாட்டம் டாப் எங்கேயாவது ஒரு பேனரில் நீங்கள் உங்களுடைய ஆட்ஸை புஷ் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய அஃபிலியேட் லிங்க் மூலயமா வரக்கூடிய ஏதாவது ப்ராடக்ட் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை யாராவது கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, பை பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு கமிஷன் அதிகமாக வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ எழுதுறீங்க, ரிவ்யூ எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி கீழே லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை யாராவது கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமாக கமிஷன் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தால் ரொம்பவே அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, வெப்சைட் இல்லாமல் வேறு எதாவது ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, யூடியூப் சேனலில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறீங்க, ஜென்யூனாக ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட லிங்கை நீங்கள் கீழே கொடுக்குறீங்க அப்படின்னா அதை யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாலுமே உங்களுக்கு கமிஷன் ஈஸியாக வந்துடும். கிளிக் பண்ணி முடிச்சது வாங்கினதுக்கப்புறமாவே கமிஷன் வந்துடும். ஓகே, யூடியூப்பும் இல்லை, இந்த வெப்சைட் இல்லை, நான் வேறு இதில் வழியில் ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களா, அவங்க வாங்கல உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இல்லை நீங்களே ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஈஸி. சோஷியல் மீடியா ஒன்று இருக்குது. சோஷியல் மீடியா அப்படின்னு வரையில் எக்கச்சக்க சோஷியல் மீடியா இருக்குது. அதில் ரொம்பவே ஈஸியான ஒரு சோஷியல் மீடியா, அதிக பேர் வரக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா, அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா, ஈஸியாக லிங்க் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் பேர் வச்சு ஓப்பன் பண்ணாமல் புதுசாக ஒரு ஐடி, ஒரு ஷாப்பிங் பேர் ஆகட்டும், ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வச்சு ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேர் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. முக்கியமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதாவது ஏதாவது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதோட அஃபிலியேட் லிங்கை உங்களோட இதுலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். அது மூலயமா இன்னொரு ஷாப்பிங்க்கான பேஜ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பேரில் நல்ல ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் தினமும் போஸ்ட் போட்டுட்டு வாங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆஃபரில், முக்கியமாக இந்த இப்போ அமேசான் கிரேட் இந்தியன் சேல் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் இந்தியன் சேல் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாலுமே உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் குவாரா மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. குவாராலாம் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஷேரிங், ஆன்சர் கிடைக்கிற மாதிரியான பிளாட்ஃபார்ம். இங்கே யாராவது ஏதோ ப்ராடக்ட் பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லிவிட்டு இந்த இதில் எது பெஸ்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள் ஏதாவது டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன் எடுத்துக்கும். இப்போ இல்லை எத்தனையோ டிடபிள்யூஎஸ்எஸ் இருக்குது, இதில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
அதுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுகிற மாதிரி எழுதலாம். ஏதாவது ஒரு பெரிய ஆன்சர் எழுதிட்டு அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டு கடைசியில் உங்களுக்கு வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கங்கன்னு சொல்லி உங்களோட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் கொடுக்கலாம். அங்கேருந்து வரக்கூடிய ஆடியன்ஸும் அதாவது அங்கேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோரா மூலியமாக வர்றது. இது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் மீடியாவில் பல பேர் அவங்களுடைய போஸ்ட்டை போட்டு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இந்த இதில் எது பெஸ்ட் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் உங்களோட லிங்க் கொடுத்து இது பெஸ்ட்டாக இருக்கும், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி பல இடத்துல நீங்கள் இதை கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றிலாம் பேசியாச்சு, எங்கெல்லாம் ஷேர் பண்ணுறதை பற்றி பேசியாச்சு, எப்படி ஷேர் பண்ணணும்னு பேசியாச்சு. இதில் எது பெஸ்ட்டான இது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே டேரெக்டாக ஒரு ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் அஃபிலியேட் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ அமேசான் எடுத்துட்டிங்கன்னா அமேசான் அசோசியேட்டிவ் இருக்குது, இதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதில் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய கமிஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா சில எலிஜிபிலிட்டி தேவை, முக்கியமாக சில டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி நீங்கள் ஏதோ ஒரு பேஜ் வச்சுருக்கணும். ஃபேஸ்புக்லேயே இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு இதிலேயே இருக்கலாம், டெலிகிராமில் கூட ஒரு சேனல் வச்சுருக்கலாம், இல்லை யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கலாம், எது வேணாலும் வச்சுருக்கலாம். பட் அதுக்கு வரக்கூடிய டிராஃபிக் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும், ஆடியன்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். டிராஃபிக் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் அதை ஆன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிட முடியும். உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். உங்களால் லிங்க் ஜென்ரேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். பட் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாக ஒரு மெயில் வரும், உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, உங்களோட அக்கௌண்ட் இனிமேல் வராது, ஏன்னா உங்களோட டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, உங்களோட டிராஃபிக் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி அதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்க, உங்களோட ஒரு பேஜ் வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா உங்களோட இது வந்து கண்டிப்பாக வராது. அதாவது உங்களுடைய அமேசான் அசோசியேட்டிவ் அக்கௌண்ட் வந்து இருக்காது. இதே மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் இது வேறு வழியில் போய் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸ். இப்போ ஆன்காரோ மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்காது, ஆன்காரோ ஆப்ஸில் இருக்குது, டியூலிங்ஸ்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. இங்கேலாம் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை, உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும், ஏர்னும் பண்ண முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனை அப்படின்னா உங்களால் கமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் பார்க்கறதோட 30-40% உங்களுக்கு கமிஷன் இதில் கம்மியாக தான் வரும். பட் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்காரோ வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ண முடியும். ஆன்காரோ வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சில ப்ரொசீஜர்லாம் கேட்கும். ப்ரொசீஜர்னால் வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும், மேபி இமெயில் நம்பர் என்ட்ரெஸ் பண்ண சொல்லும். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட ஆப்புக்குள்ளே போயிடும். இனி நீங்கள் பண்ண வேண்டியதில் என்னென்னா, அங்கேயே சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மென்ஸ் வேர் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், உமன்ஸ் வேர் ஆகட்டும், இது இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சில இது கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எதையா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே ஷேர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் தந்துடுவாங்க. இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியும், இல்லை ஃபேஸ்புக்கில் போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த இது ஜஸ்ட் அங்கே பேஸ்ட் பண்ணி உங்களோட ஒரு இமேஜ் போட்டுருங்க. அந்த ப்ராடக்ட்டோட ஒரு இமேஜ் போட்டு அதை பற்றி சின்னதாக ஒரு 5 லைன்லேயாவது எழுதிட்டு இந்த லிங்கையும் கொடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாராவது கிளிக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அந்த கமிஷன் உங்களுக்கு ஆட் ஆயிரும். இது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிக்காது. அதாவது இந்த ஆப்பில் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்காது. அப்போ நீங்கள் எப்படி ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது, லிங்க் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆன்காரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே மேக் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணி மேக் லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அதையும் நீங்கள் ஷேர் பண்ணி ஈஸியாக ஆன் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் தருவாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கீழே ப்ராஃபிட் ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் தராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கவே முடியும். இது சரி, இது வந்து வேறு யாருக்கு லிங்க் அனுப்புறது, நம்மளுக்கு வாங்கையிலே நம்மளுக்கு எதாவது கேஷ்பேக் கிடச்சி எப்படி இருக்கும். எஸ், அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, கேஷ்காரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்க முடியும். அந்த இதுலேருந்து நீங்கள் எதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் லிங்க் ஷேர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உள்ளே போங்க, உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி அமேசான் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ்பேக் ஆப்பில் கிரெடிட் ஆயிரும், அதுலேருந்து உங்கள் பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த மாதிரி சில ஆப்லாம் இருக்குது. கேஷ்காரோ மாதிரி லெட்டி ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பல ஆப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓகே. இது இல்லாமல் வேறு எப்படியே ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வெப்சைட்ஸ் இருக்குது. கிளிக்பேங்க் மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதுலலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமேசான்லேருந்துலாம் உங்களால் அதிக லிங்க்ஸ் ஷேர் பண்ண முடியாது. பட் அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். பல செல்லர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி யாராவது வாங்குறாங்க, அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அளவில் தான், நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி யாராவது வாங்குறாங்க அப்படின்னா அப் டு 75% 90% கூட உங்களுக்கு கமிஷன் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இல்லை, பல மடங்கு ரூபா வர மாதிரியான கமிஷன்ஸும் அங்கே இருக்குது. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இத்தனை வெப்சைட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? எஸ்,
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ சொன்ன மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணம் வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆக அப் டு 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் ஆகலாம், கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கிற வேண்டியதாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இதுவே நீங்கள் போக உங்களோட அமௌண்ட் வந்து ஈஸியாக மந்த்லி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் 3 மாதம் முன்னாடி ஏர்ன் பண்ணது இப்போ கிரெடிட் ஆகும், அதுக்கு அடுத்த மாதம் ஏர்ன் பண்ணது அடுத்த மாதம் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்க வேண்டியது இருக்கும். பட் மற்றபடி இதில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன், நீங்கள் இது வந்து நீங்கள் Earnkaro மாதிரி லிங்க் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணிடலாலும் நீங்கள் அதையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் இது ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு Earnkaro அப்படிங்கிற ஆப் வச்சு. ஸோ இது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். மறக்காம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், அதிகமாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிச்சயமாக இதில் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லை அதுக்கான டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுக்குறேன். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம்.